ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பற்றி பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி படிக்கணுமா, அது எந்த காலேஜ் பெஸ்டான காலேஜில் படிக்கணுமா, பெஸ்டான பிளேஸ்மெண்ட்ஸ் வேணுமா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் உங்க மணி எஜுகேஷன் வியூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிஎஸ்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு கோர்ஸாக இருக்குங்க. இப்போ வந்து தான் ஏடிஎஸ் எல்லாத்துக்குமே ஃபேவரட் ஆயிடுச்சு. ஏடிஎஸ் இப்போ டாப்ல இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல வந்து சிஎஸ்சி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி சிஎஸ்சி தான் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச கோர்ஸ்னா அது சொல்லலாம். ஏன் சிஎஸ்சி சொல்றாங்கன்னா ஐடி ஃபீல்டுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அதனால நிறைய பேர் வந்து சூஸ் பண்றது வந்து சிஎஸ்சி தான். மற்ற கோர்ஸ்ல பல பேர் வந்து அவ்வளோ சூஸ் பண்ண மாட்டாங்க. சிவில் மெக்லாம் சில பேர் கட் ஆஃப் இல்லாதவங்க வந்து அதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் சிஎஸ்சி நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கிறதுக்கு என்னென்ன காலேஜ் பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் டீட்டெயில் சொல்கிறேன். அதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். 190 98 மேலே கட் ஆஃப் வைஸாக நான் சொல்கிறேன். 190 98 மேலே ஒரு கட் ஆஃப் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 180 கீழே ஒரு கட் ஆஃப். அவர் 160 to 170 160 to 170 வந்து ஒரு கட் ஆஃப். நான் அது என்னென்ன காலேஜ் நான் சொல்கிறேன். அதில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நான் வந்து நல்லா பெஸ்ட்டான காலேஜ் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர் வந்து பெஸ்ட்டு. நான் வந்து எந்த சிஎஸ்சிக்கு வந்து பெஸ்ட்டான காலேஜ் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஐடி இப்போதானங்க சிஐடி சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க நினைக்கிங்கன்னா சிஐடி சென்னை ஒரு காலேஜ் இருக்குங்க. அதுவுமே பெஸ்ட்டான காலேஜ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்எஸ்என் காலேஜ் அதுவுமே உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எஸ்எஸ்என் காலேஜ் தனியாகவே வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் மறக்காம பாருங்க, பின் பண்ணி வைக்கிறேன். அதுவுமே பெஸ்ட்டான காலேஜ் தான் சிஎஸ்சிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கும்மரகூரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்குமே சிஎஸ்சி பெஸ்ட்டான கோர்ஸ் தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 180க்கு கீழே உள்ள கட் ஆஃப் உள்ள காலேஜ் நான் சொல்ல போகிறேன். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது இங்கே இருக்கும் பார்த்தா மதுரையில் இருக்குங்க. இது ஒரு பெஸ்ட்டான சிஎஸ்சி காலேஜ் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ், இது காரைக்குடியில் இருக்குங்க. இதுவுமே சிஎஸ்சிக்கு வந்து நல்ல ஒரு இது கவர்மெண்ட் காலேஜ் தான். இதுவுமே நல்ல ஒரு இது காலேஜ் தான் சிஎஸ்சிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜுமே 183 கட் ஆஃப் 183 கட் ஆஃப் மேலே வச்சுருந்தீங்கன்னா இந்த காலேஜ் நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், சிஎஸ்சிக்கு இதுவும் ஒரு பெஸ்ட்டான கல்லூரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல சிஎஸ்சி படிக்கலாம். ஏடிஎஸ்ஸுமே இங்கே தான் கொண்டு வரப்பட்டது. ஏடிஎஸ் மட்டும் இந்த காலேஜில் மட்டும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்லேயே ஏடிஎஸ் இங்கே மட்டும்தான், கோயம்புத்தூர்ல மட்டும்தான் ஏடிஎஸ் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்சி பெஸ்ட்டு தான். அதனால லேபும் இருக்கும். கண்டிப்பாக அது பெஸ்ட்டான காலேஜ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் இருக்க கவர்மெண்ட் காலேஜும் சிஎஸ்சி பெஸ்ட்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே அதாவது சிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் சென்னை, இங்கேயுமே படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் யாராவது தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎஸ்சி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீஜனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்க மக்கள் யாராவது நீங்கள் பார்த்துக்கிறீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சிஎஸ்சி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் சேர்ந்து சிஎஸ்சி படிக்கலாம். அதுக்கடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி, இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான். இங்கேயுமே நல்லா ஒரு சொல்லித்தராங்க, நாலேஜ் உள்ள காலேஜ் தான். இல்லை சொல்லி தந்துருக்காங்க எல்லாத்துக்குமே. சிஎஸ்சி இங்கேயும் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பரூர் கிருஷ்ணகிரியில் உள்ள இந்த கல்லூரியிலுமே நீங்கள் கிருஷ்ணகிரியில் அங்கேருந்து இங்கே வர முடியாது அப்படின்னு நினச்சிங்க, கிருஷ்ணகிரியில் நீங்கள் சிஎஸ்சி படிக்கலாம். இந்த கல்லூரி ஒத்து தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் உள்ள எஸ்ஆர்எம் வந்து இங்கேயுமே நீங்கள் வந்து சிஎஸ்சி பண்ணலாம். இது வந்து 170 to 160 கட் ஆஃப் ஃபுல்லாக காலேஜ் கூட நான் சொல்ல போகிறேன். எஸ்ஆர்எம் வந்து ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகரில் தான் இருக்குது. இங்கேயுமே நீங்கள் சிஎஸ்சி படிக்கலாம். வேல்டெக் ஹைடெக் திருவள்ளூர், அது சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸில் அமையக்கூடிய வேல்டெக்கில் வந்து நீங்கள் சிஎஸ்சி படிக்கலாம். அதுக்கடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாளில் நீங்கள் சிஎஸ்சி கண்டிப்பாக படிக்கலாம். சவிதா இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சவிதாவில் உள்ளக்கூடிய யாராவது பக்கத்தில் காலேஜ் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயுமே சிஎஸ்சி நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கேயுமே உங்களுக்கு வந்து சிஎஸ்சி பண்ணலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இங்கேயுமே நீங்கள் சிஎஸ்சி பண்ணலாம். இங்கேயுமே ஒர்த்தாக இருக்கும். அண்ணா ரீஜியனல் கேம்பஸ் மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜியனல் கேம்பஸில் இங்கேயுமே நீங்கள் சிஎஸ்சி பண்ணலாம். ஒர்த்து தான். அது கவர்மெண்ட் காலேஜ் தான். அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தருமபுரியில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சிஎஸ்சி பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒர்த்து தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இது ஃபுல்லாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். என்னென்ன காலேஜ் இங்கே இருக்கு 170 170 கட் ஆஃப்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த கட் ஆஃப்ல இருக்கிற மார்க் யாராவது நீங்கள் பர்சன்டேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரி எல்லா கல்லூரியும் நீங்கள் சேரலாம். சிஎஸ்சி வந்து அழகாக படிக்கலாம். சிஎஸ்சியை பொறுத்தவரை நான் சிஎஸ்சி மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிடாதீங்க. ஏடிஎஸ் மற்ற கோர்ஸ்லாம் போட்டுறீங்க, உங்களுக்கு அதில் கிடைக்கும். சிஎஸ்சி மட்டும் வேணும், ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கல்லூரி சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்லூரி கிடைக்கும். அதாவது என்ன கட் ஆஃப்னா 170க்கு மேலே 160க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜில் சூஸ் பண்ணி பண்ணலாம். சார் 160 மேலே தான் எடுக்கலாமே, 150க்கு மேலே 40 தான் எடுக்க சிஎஸ்சி கிடைக்கும். அது ஒரு நார்மலான நான் அட்டானமாஸ் கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க கல்லூரிகளுக்கு மட்டும் அது கிடைக்கும். அட்டானமாஸ் கல்லூரிகளுக்கு வேணும் வந்து ஒரு சில பேருக்கு லக்கில் கிடைச்சிருக்கு கவுன்சிலிங்ல, அதுலேயுமே நிறைய பேர் வந்து போயிருக்காங்க உள்ள. மற்ற பேருக்கு வந்து எப்படின்னா நான் அட்டானமாஸ் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே சேர்ந்து சிஎஸ்சி படிக்கிறாங்க. அதனால நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்சி எடுக்கலாம். அது சிஎஸ்சிக்கு படிக்க நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எந்த ஒரு இது இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎஸ்சி படிக்கிறப்பருக்கு ஒரு 100% நான் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி தருவேன். ஏன் மற்ற சப்ஜெக்டில் படித்தா வந்து படிக்க முடியாதுங்களா? படிக்கலாம். அது உங்கள் ஸ்கோர் ஹை பண்ணுறதுக்கு தமிழ், இங்கிலீஷ் நீங்கள் படிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்ட் நீங்கள் ரொம்ப கவனிச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு யாரும் தடை விதிக்க மாட்டாங்க. அதனால மறக்காம அதை நீங்கள் பண்ணுங்க. சிஎஸ்சி நீங்கள் படிக்கலாம் கண்டிப்பாக. இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 12th படிச்சு முடிச்சுட்டு சிஎஸ்சிக்காண்டி இந்த கோர்ஸ்க்கு வெயிட் பண்றவங்க என்னென்ன காலேஜ் தெரியாம பயப்படுறாங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து இவ்வளோ பேசுறியே உனக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருமே பேசுறாங்க. எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் 3 வருஷம் வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்கிறேன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கெரியர் கைடன்ஸ் பண்ணிக்கிறேன் 3 வருஷம் வந்து. அதுவும் இல்லாமல் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அதனால நான் வந்து பேசுறதுக்கு குவாலிஃபிகேஷன் எனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், எனக்கு 3 வருஷம் வந்து கெரியர் கைடன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னால படிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும்னு கேட்டு டவுட் வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஃபைனல் படிக்கிறேன். அதனால கண்டிப்பான குவாலிஃபிகேஷன் இருக்கு. மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.